What happens when Indians stop buying gold? The rupees strengthens. So it's a good thing for Indian rupee. Yes, it's a major win for Indian rupee. Here's why: less dollar outflow, low trade deficit. What? What do you anticipate in the change in rupees? A significant drop in buying gold will lead to a stronger and more stable rupee. What are the ramifications of doing that? Industrial and labor collapse. Okay, job loss. Okay. Buying gold is actually causing their own rupee to go down. Yes, exactly. Simply put, India's love for gold is a direct tax on the value of rupee. How massive is this issue? It's the issue where private safety buying gold is causing a natural fragility, weakening the rupees. If Indians suddenly stop buying gold, will rupee improve? வணக்கம். பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கிறேன். இது ஓகே. பிஃபோர் வி கெட் இன்டு ஆல் த ஸ்பெசிஃபிக்ஸ் அண்ட் வாட் ஐ டிட். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸோ இல்லை ஃபினான்ஷியல் அட்வைஸோ கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஒரு பியூர் இன்ஃபர்மேஷனுக்கு தான். நான் தெரிஞ்சுக்கிட்டதை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ ஜஸ்ட் டு மேக் ஷூர். நான் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் மை மதர். ஓகே. பேக் இன் இந்தியா. பட் நான் அது எதுக்கு பண்ணேன்னா, சும்மா ஒரு டைவர்சிஃபிகேஷன் மாதிரி, சரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணேன். நான் ஹேவ் அ குட் அமௌண்ட். இவென்ச்சுவலி ஐ காட் வெரி க்யூரியஸ். பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், காயின்ஸ் மாதிரி வாங்கி வைக்கிறேன், இது அந்த அந்த பிஸ்கட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வாங்கி வைக்கிறேன். இருக்கப்போ நானும் சரி, அதனால தான் ஆக்சுவலாக நானும் வந்து சரி இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன், சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரைட், கோல்டு வந்து ப்ரைவேட் ப்ரைவேட் வெல்த் கேட்டகரியில் வரும். த மணி இஸ் நாட் இன் த மார்க்கெட், ரைட்? மணி மார்க்கெட்டில் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு நாட்டுக்கு நல்லது, நாட்டோட பிஸ்னஸுக்கு நல்லது, நாட்டு மக்களுக்கு நல்லது. பட் இப்போ நானே எனக்கு கோல்டு வாங்கி ப்ரைவேட்டாக நான் பேங்க் லாக்கரில் வச்சுக்கிறேன்னா, அது வந்து ஒரு பெரிய இது இல்லை, வந்து ஒரு கேபிட்டல் லாக்டவேங்கிற மாதிரி தான். ஒரு 5 lakhs 10 lakhsக்கு உள்ள மணி வந்து ப்ரொடக்டிவான பிளேஸில் இல்லாமல், கண்ட்ரியோட க்ரோத்துக்கு எதுவுமே இல்லாமல், ஜஸ்ட் இட் இஸ் ஜஸ்ட் பீயிங் லாக்ட் அவே. அதனால் ஒரு கேபிட்டல் வேஸ்ட் மாதிரி அது கிட்டத்தட்ட. அண்ட் இந்தியா வந்து ஒரு லார்ஜ் கன்சியூமர் ஆஃப் கோல்டு, இது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வெட்டிங்ஸில் நிறைய கிஃப்ட்ஸு எல்லாமே வந்து கோல்டு. லைக் நீங்களே வந்து சம்டைம்ஸ் யோசிச்சிருப்பீங்க, உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு தோடு வாங்கி தரணும், ஒரு ரிங் வாங்கி தரணும், ஒரு பிரேஸ்லெட் வாங்கி தரணும், ரைட்? இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கல்ச்சர், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த சென்டிமெண்ட், த இந்தியன் சென்டிமெண்ட், ஆல் தேட். இது வந்து ருப்பீஸை டைரெக்டாக டேமேஜ் பண்ணுது. அதாவது த மோர் இந்தியன்ஸ் ஃப்ரம் இந்தியா, த மோர் தே பை கோல்ட் இன் இந்தியா, யூஎஸில் இருக்கிற இந்தியன்ஸ்க்கு வந்து டாலர் வேல்யூ வந்து பயங்கரமாக ஏறிக்கிட்டே போகும். இதோட பேசிக் சொல்லணும்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கணும், இந்தியாவோட கோல்டு கன்சம்ஷன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மார்கன் ஸ்டான்லி, லைக் மார்கன் ஸ்டான்லி தெரியும்ல, அதோட எஸ்டிமேட் என்ன இருந்துச்சுன்னா, இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்டு இருக்குல்ல, ஒரு வீட்டோட அதை எல்லா கோல்டையும் எடுத்தால் மொத்தம் 34,000 டன் இருக்குமாம்மா கோல்டு. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வெல்த்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ப்ரைவேட் வெல்த்து, கொஞ்சம் வந்து இந்த ETF இதெல்லாம் புதுசாக வந்துருக்குல்ல, டிஜிட்டல் இது, அது பார்ப்போம். அது கடைசியாக நான் சொல்கிறேன் அது என்னென்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். இந்த கோல்டு எல்லாத்தையும் மொத்தமாக எஸ்டிமேட் போட்டோம் அப்படின்னா ஒரு $3.8 trillion வரும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட், ரைட்? ஆனால் ஒரு வீட்டோட ஒரு கோல்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி நீங்கள் அதை இமேஜின் பண்ணுவீங்க? இப்போ வீட்டோட ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு ஆசெட் அப்படிங்கிற மாதிரி தான் அதை இமேஜின் பண்ணுவோம், ரைட்? பிகாஸ் அது வந்து இந்த ரேர் மெட்டல் கேட்டகரி அந்த மாதிரி வரும். ஆனால் அந்த நான் ப்ராப்பர்ட்டி வெல்த் இருக்குல்ல, அதாவது எப்படின்னா இந்த மாதிரி கோல்டு, அசைகிற சொத்துலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கோல்டு வந்துட்டு 65%, அந்த நான் ப்ராப்பர்ட்டி வெல்த்தோட 65% இந்தியாவில் வந்து கோல்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. நிறையா அந்த சடனாக ஒரு தேவை வருது, ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா டக்குன்னு ஒரு கோல்டை கொண்டு போய் வச்சுட்டு they sort of like get into these things.
பட் என்ன மாதிரி ஒரு கிரீடி இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஜஸ்ட் சிம்ப்ளி லுக் அட் திஸ் அண்ட் ஜஸ்ட் கோ பை கோல்டு ஆஸ் மச் as பாசிபிள். அது என்னன்னா தெரியும். எப்படின்னா வந்து இந்த மாரி இது வந்து கண்ட்ரியோட இத பாதிக்கும். இது இப்படி இத குறைக்கும் அப்படின்றது தெரியும். ஆனா அது வந்து தெரிஞ்சே வந்து நம்ம பண்ணுவோம். ஏன்னா வந்து இது ஒரு ட்ராப் மாரி இது. அந்த ட்ராப் என்னங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து தமிழ்நாடோட ஆங்கில ஒண்ணு பார்க்கணும். தமிழ்நாட்டில மட்டும் அதாவது சவுத் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா மட்டும் இட் கான்ட்ரிபியூட்ஸ் 40% ஆஃப் த என்டையர் கோல்டு கன்சம்ப்ஷன். இந்தியாவோட என்டையர் கோல்டு கன்சம்ப்ஷன் இருக்குல்ல, அதில 40% மட்டும் சவுத் சவுத் இந்தியா. அதில தமிழ்நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா 28%. ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு லார்ஜஸ்ட் கன்சியூமர். அதனால தான் தமிழ் தமிழ் பீப்பிளுக்கு வந்து இது ரொம்ப இதா இருக்கும். பிகாஸ் சி நம்ப நம்ப இந்தியன் ஸ்கின் டோன் இருக்குல்ல, ஒரு சின்னதா ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம இந்தியன் ஸ்கின் டோன் இருக்குல்ல, ஒரு வார்ம் டோன் இருக்கும் உள்ள. ஒரு எல்லோ டிண்ட் இருக்கும் அது இந்தியன் ஸ்கின் டோன்ல. ஸோ கோல்டு வந்து இட் கோஸ் வெரி வெல் வித் அவர் ஸ்கின் டோன். ஏன்னா அது வார்மர் ஸ்கின் டோன்ங்கிறனால. இந்த அண்டர் டோன்னு சொல்லுவாங்க அது. அது நீங்கள் வந்து இந்த சும்மா அந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியிலலாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதில் வச்சுருப்பாங்க சில இதெல்லாம். ஸோ அண்டர் டோனை பேஸ் பண்ணி சில நிறைய இதெல்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்து கோல்டு வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு பிரேஸ்லெட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பளிச்சுன்னு தெரியும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. அது ஏன்னா வந்து அந்த வார்மர் ஸ்கின் டோன். ப்ளஸ் நம்ம மட்டும் ப்ரௌன் பீப்புள் கிடையாது. ப்ரௌன் பீப்புளில் நிறைய ப்ரௌன் பீப்புள் இருக்காங்க. ஸோ ப்ரௌன் பீப்புளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கின் ஆக்சசரி தான் அது கோல்டு. ப்ளஸ் வந்து சில பேருக்கு வந்து கோல்டு அலர்ஜி இருக்கும். ஆனால் நமக்கு அது பெரும்பாலும் இருக்காது. அதனால ஒரு கோல்டு வந்து ஒரு ஒரு சுப்ரீம் ஆக்சசரி மாதிரி தான் அது. ஆனால் அதில் ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. என்ன தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு இந்தியா வந்து எவ்வளோ கோல்டு தெரியுமா கன்சியூம் பண்ணுது? 700 to 900 டன் பர் இயர் ஒரு வருஷத்துக்கு கன்சியூம்னா என்னன்னா வாங்குறது, பர்ச்சேசிங். ஸோ இப்போ வாங்குறதுனா ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கணும்ல. இப்போ எப்படின்னா வந்து பையிங் அண்ட் செல்லிங்னு ஒன்று இருக்குது. இப்போ பையிங்னா என்னன்னா ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது. செல்லிங் யார் விற்கிறான்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் கோல்டு இல்லையா? அதில் இந்தியாவுக்குள்ள டொமஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா 1 டன்லேருந்து 2 டன் வரைக்கும் தான் பேர்லி கோல்டு இஸ் ப்ரொடியூஸ்ட் இந்தியாவில். மிச்சம் எல்லாமே இம்போர்ட்டட் தான். ஸோ இம்போர்ட் பண்ண என்ன ஆகும்னா, அந்த கோல்டை எப்படி வாங்கணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்? யூஎஸ் டாலர்ஸில். ஸோ யூஎஸ் டாலர்ஸில் தான் அந்த பர்ச்சேசஸ் நடக்கும். கோல்டை வாங்கணும்னா சும்மா போய் வாங்க முடியாது. அவங்க ருப்பீஸில் வாங்க முடியாது. அப்போ யூஎஸ் டாலர்ஸை வாங்கணும்னா இப்போ ஒரு ஒரு 1 to 2 டன்ஸ் தான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகுது. மிச்ச 900 டன்னும் வந்து வெளியே தான் வாங்கணும் அப்படின்னா, அப்போ வந்து எவ்வளோ குறையும் நமக்கு அந்த ருப்பியோட வேல்யூ வந்து எவ்வளோ வீக் ஆகும். ஏன்னா யூ ஆர் இம்போர்ட்டிங் சம்திங். இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லவா? இந்தியாவோட இம்போர்ட் இருக்குல்ல, கோல்டு இம்போர்ட் இருக்குல்ல, அதுதான் பெட்ரோலுக்கு அடுத்ததில் இருக்குது. இது இருக்குது. இப்போ எஜுகேஷனல் விஷயத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சம்திங் ஏதோ ஒரு கண்ட்ரியோட வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி. ஏன்னா வந்து நம்ம பிஸ்னஸ் மாதிரி அது இன்வெஸ்ட் பண்ணி காசு எடுக்கிற மாதிரி. பட் கோல்டு தான் செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டு. பெட்ரோலுக்கு அடுத்தது அதான். ஸோ பெட்ரோலை இம்போர்ட் பண்ணுறனாலே ருப்பி இதாகும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. ஆயில் அந்த விஷயம்லாம் போயிட்டுருக்குல்ல, அதை கவனிச்சிருப்பீங்க. பட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட்டு. ஸோ கண்ட்ரிக்குள்ளே அதாவது நம்ம கண்ட்ரிக்குள்ளே இல்லாத விஷயங்களுக்கு மேலே நம்ம ஆசைப்படும்போது டாலர் ஏறும். அதனால் அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன்ஸ் வந்து பணக்காரன் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுவும் என்ன மாதிரி வந்து கிரீடியான ஒரு மோசமான பேராசை பிடிச்ச இந்தியன்ஸ் வந்து இன்னும் நிறையா கோல்டை வாங்கி டாலர் வேல்யூ ஏற்றுவாங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, இந்தியாவில் இந்தியன்ஸ் கோல்டு வாங்க ஃபிசிக்கலாக கோல்டு வாங்க டாலர் வேல்யூ ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து கல்யாணம் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எங்கே கோல்டு போனாலும் சரி, யூஎஸ் டாலர்ஸ் மேலே போய்கிட்டே இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ தட். ஏர்லி 2026 இப்போ தான் 2026 ஆகிருக்குது. 2026 ஏர்லி 20 இப்போ இந்த டைமில் கோல்டு இம்போர்ட் பில்லு வந்து $12 பில்லியன் பர் மந்த் இருக்குது. கோல்டு இம்போர்ட் பில். அதாவது இம்போர்ட் பில்னால் எப்படி சொல்கிறதுனா, இம்போர்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதை கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்குது அது. அக்கௌண்டிங் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் நிறைய ஏகப்பட்ட மேட்டர் இருக்குது. அதை அப்புறமா சொல்கிறேன். நான் வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? இந்த கோல்டுலாம் வாங்குறாங்கல்ல, இந்த வீட்டிலலாம் வாங்குறாங்கல்ல, நகை இந்த சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறாங்கல்ல, இதில் பார்த்தீங்கன்னா 2% லெஸ் தேன் 2% ஹவுஸ் ஹோல்டில் மட்டும்தான் அதை வந்து கொலாட்ரலாக யூஸ் பண்ணுறாங்க. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கரில், வால்ட்டில், பேங்க் லாக்கர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது.
ஆக்சுவலாக எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் சொல்கிறேன், இதை ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து பேங்க்கில் கோல்டு அந்த மாதிரி லாக்கரில் வச்சுருக்கப்போ, அந்த ஜுவல்ஸ் எல்லாம் லாக்கரில் வைக்கும்போது இல்லை, அந்த பேங்க்காரங்களே திருடினானுங்க இந்தியாவில். அது என்ன பேங்க்லாம் நான் சொல்லலை. பட் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஃப்ராட் நடந்துச்சு. அது நியூஸில் கூட கவரே ஆகலை. அது அதை நான் மேபி ஐம் லிட்டில் அன்கம்ஃபர்டபுள் டு ஷேர் தட். பட் என்னென்னா, அந்த கோல்டு இருக்குன்னு வச்சிங்களேன், இப்போது செயின் இருக்குன்னு வச்சிங்களேன், செயினோட ஹூக் இருக்கும்ல, இப்படி எஸ்கோக்கி மாதிரி இருக்கும்ல, அந்த எஸ்கோக்கி மட்டும் எடுத்துருவானுங்க பேங்க்காரனுங்களே. அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு, எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. பட் எனிவே, அது வி ஆர் பாஸ்ட் தேட். அண்ட் அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. பட் ஜஸ்ட் வாண்ட் டு கீப் இட் ஷார்ட். இப்போ ஏன் வந்து கோல்டில் பணம் போடுறோம்? ஏன்னா வந்து அந்த ரிட்டர்ன் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கோல்டு, இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து உங்களுக்கு ஒரு இந்தியாவில் வந்து இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு 7% அப்படி கிடைக்குது அப்படின்னா, கோல்டில் போட்டால் 20%. ஏன்னா பயங்கரமாக ஏறுது. அது ஏன் ஏறுதுன்னு எனக்கு தெரியாது. ஐடியா புரியுது உங்களுக்கு? ஏன் ஏறுது, எதுக்கு ஏறுதுன்னு தெரியாது. ஆனால் போய் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏறுது, அதில் பண்ணால் நம்மளை ஈஸியாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது போட என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக வந்து அது ஒரு ட்ராப்பு. அது வந்து ஒரு பெரிய ஆக்சுவலாக இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. இதில் தப்பிக்கவே முடியாது. இன்னொன்று என்னென்னா, இந்தியா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்தியன் மக்கள் வந்து கோல்டு வாங்குறாங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ ஃபாரினில் வந்து கடன் வாங்கணும். ஏன்னா வந்து அந்த ஃபண்ட் அந்த கோல்டை வந்து கொடுக்கறதுக்கு ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இப்போது கோல்டில் உங்களோட எல்லா பணமும், இப்போ இந்தியாவில் இருக்கிற ஆளுங்களோட எல்லா பணமும் கோல்டில் உட்காந்துருக்குன்னு வச்சிங்களேன், அது வந்து மார்க்கெட்டில் இல்லாதப்போ, அப்போ மார்க்கெட்டை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு இந்தியா வந்து வெளியே கடன் வாங்கணும். ஸோ இது புரியுதுங்களா உங்களுக்கு எப்படின்னு? ஸோ நான் வந்து நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். நான் கோல்டு வாங்கி வச்சுக்கலாம் நான். இப்போ கண்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் மட்டும் நினைக்க முடியாது. நான் மட்டும் நினைக்க முடியாது அப்படின்னா, நான் மட்டும் நினச்சேன்னா நான் முட்டாளாயிடுவேன் நான். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் இப்போ எத்தனை பேர் பணம் விட்டுருப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். அதனால் ஸ்டாக் மார்க்கெட் பட்டாலும் பயம் வந்துடும் எல்லாருக்கும். இப்போ என்னோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜே கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, கோல்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு தான் நமக்கு எல்லாம்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்படி பண்ணுறோம், நம்ம அடுத்த ஜென்ரேஷன் எப்படி பண்ணுறோம்னா, ஓகே டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு பண்ணுறோம். ஓகே எல்லாத்துலேயும் போட்டு வைப்போம், இதுலேயும் போட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு பண்ணுறோம். பட் அந்த கோல்டு வந்து யூஎஸ் டாலர்ஸை வந்து எவ்வளோ ஏற்றிருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் கோல்டு வாங்குங்க, நல்லா வாங்குங்க. அந்த ட்ராப் ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல, ஒரு சைக்கிள், ஒரு பிரச்சனையான ஒரு சைக்கிள் ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்தியன்ஸ் வந்து கோல்டு வாங்குவாங்களா, அந்த கோல்டு அந்த டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு இந்தியா கோல்டை இம்போர்ட் பண்ணுமா, அது பிஸ்னஸ் ஓனர் பண்ணுறாங்களா யார் பண்ணாலும் இம்போர்ட் பண்ணுமா, இந்தியா வந்து யூஎஸ் டாலர்ஸில் பே பண்ணி அதை இம்போர்ட் பண்ணி ஒன்றே யோசிக்கக்கூடாது. இந்த யூஎஸ் டாலர் டிரான்சாக்ஷனை இது பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அப்படி கிடையாது. அது இன்னும் பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணணும். அதை நான் இன்னொரு பாட்காஸ்ட் சொல்கிறேன், ஓகேவா? இந்தியா வந்து அந்த கோல்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பணம் கொடுக்கணும், யூஎஸ் டாலர்ஸில் பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ருப்பீஸை செல் பண்ணி யூஎஸ் டாலர்ஸை வாங்கணும். ஏன்னா யூஎஸ் டாலர்ஸ் தான் பையர் வாங்குவான் இல்லையா, அந்த இன்னொரு கண்ட்ரி விற்கிற கண்ட்ரி வந்து யூஎஸ் டாலர்ஸ் தான் வாங்குவான். ஸோ ருப்பீஸை விற்று தான் யூஎஸ் டாலர்ஸை வாங்க முடியும். ஸோ யூஎஸ் டாலர் வாங்குவாங்களா, அப்புறம் ருப்பி வீக்கன் ஆகும், ரைட்டா? இப்போ டாலர் கெட்ஸ் ஸ்ட்ராங்கர். இப்போது அடுத்த ரவுண்டு இருக்குல்ல, இப்போ இது அடுத்த ரவுண்டு, நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கோல்டு வரும்போது அப்போது ருப்பியோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கும். கரெக்டாக இப்போ வந்து பணம் இருக்கும் உங்ககிட்ட, ஃபாரின் கண்ட்ரிகிட்ட யூஎஸ் டாலரை மாற்றி நீங்கள் கோல்டை வாங்கிட்டு இப்போ என்ன ஆகிடும், இப்போ ருப்பீஸோட வேல்யூ குறைஞ்சிருக்கு, ஆல்ரெடி குறைஞ்சிருக்கு. இப்போ அடுத்த ரவுண்டு நீங்கள் கோல்டு நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் ஒரு 900 டன்னு உள்ளே இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ குறைஞ்ச ருப்பி, ஆல்ரெடி குறைஞ்ச ருப்பியில் தான் வாங்குவீங்க, அப்போ இன்னும் குறையும். ஸோ இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இந்தியன்ஸ் வந்து த மோர் அண்ட் மோர் we buy to protect against the falling rupee, right? the cycle repeat ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்தியன் மக்கள் வந்து எதுக்கு கோல்டு வாங்குறாங்கன்னா, ஸ்டாக்கை பார்த்து பயம், ஸ்டாக் வேண்டாம், ஓகே டாப் 50 கம்பெனி, இந்த நிஃப்டி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு பணம் இருக்க வேணாம். ஏன்னா எனக்கு புரியலை ஃபஸ்ட்டு. கோல்டு எனக்கு புரியுது, எனக்கு கையில் இருக்குது, என்னால் பார்க்க முடியுது ஃபிசிக்கலாக, அதை எடுத்துகிட்டு என்னால் பிரச்சனைனா வச்சு இது பண்ணிக்க முடியுது. ஸோ நான் அதெல்லாம் வாங்குகிறேன். இப்போது இந்த சைக்கிள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ சுற்றுறதுனால அமெரிக்காவில் இருக்கும் இந்தியன்ஸுக்கு ஜாலியாக இருக்கும். ஏன்னா டாலர் வேல்யூ ஏறிக்கிட்டே போகும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் பேசுகிற டேட்டு $94 ருப்பீஸ் ஆயிடுச்சு. ஒரு இது கொஞ்ச நாளில் 100 வந்துடும். இது லண்டன் பவுண்டுக்கு வந்து கம்பீட் பண்ணுற மாதிரி. என் அக்கா வந்து லண்டனில் இருக்காங்க.
அவங்க வந்து எங்களே பீட் பண்ணிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் ரீசெண்டாக. ஸோ ஒரு ஒரு இதில் அந்த பேரடாக்ஸ் என்ன, அந்த கீ விஷயம் என்ன தெரியுமா? இந்தியன்ஸ் வந்து கோல்டு வாங்குறாங்க பிகாஸ் தே ஃபியர் ருப்பி வில் ட்ராப். ஆனால் அந்த கோல்டு வாங்குறனால தான் அந்த ருப்பியே ட்ராப் ஆகுது அப்படிங்கிற உண்மை நிறையா பேருக்கு தெரியாது. ஏன்னா இட் இஸ் தட் எக்ஸ்டென்சிவ். இந்த கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து இட் இஸ் நாட் நார்மல் லைக் ஒரு 10th பிளேஸு 15th பிளேஸில் இருக்குது இம்போர்ட் லெவல்லனா பரவாயில்ல. பெட்ரோலுக்கு அடுத்ததே அதான். பெட்ரோல் தான் நம்பர் 1 ஹையஸ்ட் இம்போர்ட்டு. அதுக்கு அடுத்ததே கோல்டு தான். அப்போ பார்த்துங்க அது எவ்வளோ மேசிவ் ஸ்கேலில் இருக்கும்னு. ஸோ ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் that every time you buy gold, you are actually doing something to the Indian rupees, the value of Indian rupees. இப்போ டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, அக்டோபர் 2025 இருக்குல்ல, லாஸ்ட் இயர் அக்டோபர் 2025, அதில் மட்டும் கோல்டு இம்போர்ட் வந்து ட்ரிப்பிள் ஆகிடுச்சாம். ட்ரிப்பிள் ஆகி ரெக்கார்டு இது வந்து 14 பில்லியன், அதாவது 14 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸு. அதாவது இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட் இருக்குல்ல, ஆல் டைம் ஹை ஆகிடுச்சு அதனால் அந்த இது ஒரு இதனால். அதுக்கப்புறம் ருப்பி இருக்குல்ல, ருப்பி வந்து 90 ருப்பீஸை ப்ரீச் பண்ணவே இல்லை. இப்போ நான் யூஎஸ்க்கு வரும்போது ருப்பி வந்து 61 இருந்துச்சு. 10 வருஷத்தில் 90 மேலே போயிடுச்சு. 30 ருபீஸ் ஆகிடுச்சு 10 வருஷத்தில். அந்த ருப்பி வந்து அந்த 90 தாண்டினதுக்கு அது ஒன் ஆஃப் த அது கோல்டு இம்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன். அது அது வந்து நீங்கள் யூ cannot deny. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். நீங்கள் நினச்சிருப்பீங்க கடைசி 5 வருஷத்தில் நம்ம கோல்டு சூப்பராக ஏறிடுச்சு, வேல்யூ நல்லா வந்துடுச்சு, நானும் நினச்சிருக்கேன். ஆனால் அந்த 20% க்ரோத் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த கோல்டு, அதுக்கு மெயினான சோர்ஸே ருப்பி டிப்ரிசியேஷன் தான். ருப்பி டிப்ரிஷியேட் ஆனனால தான் உங்களுக்கு கோல்டு ஏறின மாதிரி இருந்துச்சு. கோல்டுனாலே இல்லை, கோல்டு மேலே போகுதுங்கிறது இல்லை, கோல்டு வேல்யூ ஏறிச்சுங்க. அந்த கோல்டை வாங்குறனால ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சு பார்த்தீங்களா, அதனால கோல்டு வேல்யூ ஏறின மாதிரி தெரிஞ்சுது. புரியுதா கணக்கு? புரியலைன்னா கமெண்ட் அடிங்க, நான் புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கோல்டு வந்து டிப்பிக்கலி சீப்பாக இருக்கும். பட் இந்தியா வந்து ஒரு யுனிக் எக்ஸப்ஷன். எதுலனா, இப்போது இன்டர்னல் டிமாண்ட் இருக்குல்ல, இப்போ இங்கே வந்து யூஎஸில் வந்து கோல்டு இன்டர்னல் டிமாண்ட் வந்து ரொம்ப இந்தியன்ஸாக வாங்கிட்டு இருப்பாங்க கோல்டு. தனி இந்த மாதிரி நிறைய ஜுவல்லரி ஷாப் இருக்குங்க. ரீசெண்டாக கூட ஒரு பெரிய ஸ்கேமில் மாட்டினாங்க ஒரு கேங்கு, ஜுவல்லரி ஷாப் கேங்கு. நான் சொல்கிறேன் அது என்ன ஸ்கேம்னு. பட் இந்த இன்டர்னல் டிமாண்ட் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஹையாக இருக்கனால அந்த ப்ரைஸை வந்து இப்போ காஜ் பண்ணலாம். இப்போ ப்ரைஸ் வந்து ஏற்றி இறக்கலாம், மேனிபுலேட் பண்ணலாம் ப்ரைஸை. ஸோ எஃபெக்டிவ்லி இட் இஸ் சப்சிடைசிங் த டாலர் ஸ்ட்ரென்த் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் கரன்சி. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து கோல்டை ப்ரைஸ் மேனிப்புலேஷனோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணாலுமே அது வந்து டாலரை தான் சப்சிடைஸ் பண்ணுது. டாலருக்கு தான் அது நல்ல விஷயம். ஸோ த ப்ராப்ளம் இஸ், இது வந்து ஒரு டைட் நெட் விஷயம். இதை வந்து இந்த முடிச்சு அவுக்கவே முடியாது. இதை அவுக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும், மைண்ட் செட் ஷிஃப்ட் வேணும் நிறையா, ரைட்? இப்போது உங்கள் யூஎஸ்ஏலேருந்து பார்க்குறீங்கல்ல, யூஎஸ்ஏ இந்த கனடா இந்த இதுலேருந்து நம்ம பாட்காஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியாவை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறது வந்து ஓகே, நல்ல டிஃப்ரெண்ட் கரன்சி, ஒரு ஸ்ட்ராங் டாலர் இருக்குது, இப்போ நம்ம மணி மேக் பண்ணோன்னா நம்ம நல்லா ஓரளவுக்கு செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான். பட் டாலர் இஸ் பார்ட்லின்னு சொல்ல முடியாது, a little bit strong because Indian ஃபேமிலிஸும் இன்க்ளூடிங் உங்கள் பேரண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் கோல்டு வாங்குறதுனால தான் நீங்கள் அமெரிக்கா வந்து நல்லா சம்பாதிக்கவும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. அல்டிமேட்டாக நான் சொல்ல வரல. பிகாஸ் இப்போ கோல்டு வாங்குறத நாளைக்கே இந்தியன்ஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஆன் சேலரி, ஆன் பேப்பர் யூ ஆர் லுக்கிங் குட், ரைட்? ஸோ உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம வந்து பர்சனல் சாய்ஸஸ் தான் நம்ம நம்பர் 1 வைப்போம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம், ரைட்? லைக்ஸ்னா நம்ம ரியாலிட்டி ஃபஸ்ட் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. நம்ம நாட்டுக்காக நல்லா இருக்கணும், இது பண்ணுறோங்கிறது போகிறப்ப என்ன ஆகும்னா we lose track of our own thing. Of course நான் வந்து நிறையா இது பண்ணுவேன், நல்ல கிவிங் பேக் பண்ணணும்னு நினைப்பேன், இந்த மாதிரி சேரிட்டி பண்ணணும்னு நினைப்பேன். இட் இஸ் ஆல் தேர். ஆனாலுமே நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அது நம்பர் 1. அந்த மாதிரி நம்பர் 1 மைண்ட் செட்டாக இருக்கிறனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டு ட்ராப்பில் இருக்கிறோம். அது யூஎஸ் டாலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரி நாளைக்கே இந்தியன்ஸ்
கோல்டு வாங்குறத சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அப்படியே ஒரு ஸ்டன் ஆயிடுச்சு, கண்ட்ரி வந்து கோல்டே இம்போர்ட் பண்ணலை, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். அது வந்து த குட் த பேட் இருக்குது, ரெண்டு சைடுமே பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ருப்பி இருக்குல்ல, இப்போ ருப்பி வந்து இம்மீடியட்டாக ஸ்ட்ராங் ஆகிடும். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, டப்புன்னு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னு, இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அது ஸ்ட்ராங் ஆகும்னா இப்போது 94, இப்போ ஒரு யூஎஸ்டி வந்து 94 ருபீஸ் அப்படின்னா உடனே அப்படியே 50 ரூபாய்க்கு குறைக்கும். அப்படி ஆகாது. ஒரு 10 ரூபாய்க்கு குறையும் ஃபஸ்ட்டு. ஒரு 84 வரும். நான் பெரிய எக்கனாமிக்ஸ்லாம் கிடையாது. பட் இந்த ஐடியா ஆஃப் இது எனக்கு தெரியும், எக்கனாமிக்ஸ் எனக்கு தெரியும். ஸோ இந்தியா வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் மணி சேவ் ஆகும். ஒரு 50லேருந்து ஒரு 60 பில்லியன் பர் இயர் இந்தியாவுக்கு வந்து சேவ் பண்ணும் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில், ஃபீஸ் இதிலலாம். பில்லியன் டாலர்ஸில் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது $50 பில்லியன் $60 பில்லியன் இந்தியா சேவ் பண்ணுது, கம்மியாகுது செலவு அப்படின்னா வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்களுக்கு, கண்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அந்த அந்த பணத்தை. அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் டெஃபிசிட் இருக்குல்ல, நமக்கு ட்ரேட் டெஃபிசிட்னா இம்போர்ட்டிங் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ்போர்ட்டிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து ட்ரமேட்டிக்காக நேரோ ஆகும். ஸோ அட் த சேம் டைம் யூனோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து கோல்டோட விலை வந்து குறையுது அப்படிங்கும்போது டக்குன்னு எல்லோரும் பேனிக்காக செல் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அவங்க அந்த மணி இருக்குல்ல, அந்த மணிலாம் திருப்பி பேங்க்ஸுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ரொம்ப ப்ரொடக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு எடுத்துன்னு வச்சிங்களேன், கோல்டு வந்து ஒரு ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இஸ் இட் டூயிங் சம் ஒர்க். இப்போ நீங்கள் உங்கள் பணத்தை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போடுறீங்க, ஒரு மார்க்கெட்டில், இந்தியன் மார்க்கெட்டில் போடுறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து அந்த மார்க்கெட் வந்து டெவலப் ஆகும், அந்த இந்தியா வந்து டெவலப் ஆகும், ரைட்? லாட் ஆஃப் இந்தியன்ஸ் ஃப்ரம் யூஎஸ் ஆக்சுவலி ஹெல்ப் த எக்கானமி இன் இந்தியா, ரைட்? ஸோ ஏன்னா வந்து மணி அனுப்புகிறாங்கல்ல, ரெமிட்டன்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது மூலியமாக வந்து நிறையா க்ரோத் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து த பேட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, ஜுவல்லரி வாங்குறாங்களே, நகை கடை, அது வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிட்டு அந்த 7% ஆஃப் இந்தியாவோட ஜிடிபியை வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணுது, அந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி. அது அப்படியே இதாகிடும். ஏன்னா யாரும் வாங்காமல் நிறுத்திட்டாங்க. கோல்டு ஜுவல்லரி யாருமே எதுவுமே வாங்கலை. கோல்டு வந்து ஒரு மதிப்பை வந்து இழந்துருச்சு. மக்கள் மதியில் வந்து கோல்டு மதிப்பு இருக்கிற வரைக்கும் தான் கோல்டு எல்லாம் ஒரு வேல்யூ இருக்குது. மக்கள் மதியில் வந்து யாருமே நம்பலை, கோல்டு ஒரு வேஸ்ட்டு, அது ஒரு சாதாரண விஷயம் தான், கீழே ஒரு கோல்டு காயின் கடந்தால் கூட யாரும் எடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இண்டஸ்ட்ரியே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 5 மில்லியன் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து வேலை போகும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவோட இது வந்து எவ்வளோ 100 மில்லியனுக்கு மேலே, அதில் வந்து 100 மில்லியன் மேலே தான் பாப்புலேஷன், அதில் 5 மில்லியன் பீப்புளுக்கு வந்து டக்குன்னு வேலை போயிடும். அதுக்கப்புறம் 500 to 600,000 ஜுவல்லரி ஸ்டோர் இருக்குது, அதெல்லாம் ஷட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் கோல்டு லோன் இருக்குல்ல, கோல்டு லோனில் வந்து கிரைசிஸ் வந்துடும். என்னென்னா, இப்போ எப்படி இந்தியன்ஸ் வந்து நம்ம பண்ணுறாங்க, கொலாட்ரலாக யூஸ் பண்ணுறாங்கல்ல, கோல்டை கொண்டு போய் வச்சு பண்ணுறாங்களே, அது 2%, லெஸ் தேன் 2% ஹவுஸ் ஹோல்டாக இருந்தாலுமே அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். என்னென்னா, எமர்ஜென்சிக்கு எதுக்குமே கோல்டில் பயன்படுத்த டக்குன்னு போய் வச்சு அடகு வச்சானே பண்ணுறாங்க. தாலி செயின் அடகு வைக்கிறது இப்படி தானே பண்ணுறாங்க. ஸோ ரெடியாக ஒரு எமர்ஜென்சி மாதிரி தான். இப்போ வந்து கழுத்தில் செயின் போட்டுருக்காங்கன்னா அது எமர்ஜென்சி. டக்குன்னு ஒரு மெடிக்கல் சுச்சுவேஷன் வருது, ஒரு ஹஸ்பண்டுக்கு அது மாதிரி ஆப்ரேஷன், பணம் இல்லை அப்படின்னு டக்குன்னு கொண்டு போய் தாலி செயின் வைப்பாங்கல்ல, அது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து வேல்யூ இல்லை, வேல்யூ இழந்துருச்சு. ஸோ யூ கேனாட் யூஸ் எனிதிங் ஃபார் எமர்ஜென்சிஸ், ரைட்டா? இப்போது டிமாண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் கிராஷ் ஆகும்ல. அப்போது வந்து லெண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி காசு தான் கொடுப்பாங்க. இப்போ கோல்டு விற்றா கூட ரொம்ப கம்மி காசு தான் கொடுப்பாங்க. மேசிவ் டிஃபால்ட் நடக்கும், அந்த திவால் ஆகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மேசிவாக நடக்கும். ரூரல் பீப்புள் இருக்காங்கள்ல, ரூரல் ஏரியாஸ் இருக்காங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நாலேஜ் அவ்வளோவா இருக்காது. ஸோ ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ரொம்ப அவங்களுக்கு போய் நிறையா சொன்னால் தான். ஸோ அவங்க கோல்டை தான் சேவிங்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கோல்டை வாங்கி வச்சுட்டா நாளைக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதில் வந்து ஏறும் இறங்கும், அதை நான் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து 65% ஆஃப் இந்தியன்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் வந்து பண்ணுறது. இந்த மாதிரி கோல்டை வாங்கி வச்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், சேவிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது. ஏன்னா பேங்க் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது இல்லை, ஏன்னா பேங்க்கோட நாலேஜ் லிமிட்டட் தான், அந்த அக்கௌண்ட் நம்பர் இதுன்னு இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து கோல்டு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது மாதிரி, ஒரு சென்ட்ரல் சேவிங்ஸ் விஷயம் மாதிரி. அப்போ அது இதாகிடும், அது ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும். அப்புறம் லைஃப் சேவிங்ஸே உடனே இமீடியட்டாக இல்லிக்விட் பண்ண முடியாது. ஏன்னா கோல்டு வேல்யூ இழந்துருச்சுன்னா எங்கே போய் வைப்பீங்க? ஓவர் நைட் வேல்யூ யூஸ் பண்ணிவிடும் அது. ஸோ எல்லாருக்கும் கிரைசிஸ் வந்துடும். கோல்டில் இன்றைக்கி நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்கல்ல, அதெல்லாம் வேல்யூ போயிடும் அது. பட் ருப்பீஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அது சாத்தியமாகும். பட் கோல்டு இஸ் மேண்டட்டரி, ரைட்? லைக் எப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கல்ச்சர் இருக்குல்ல, கல்ச்சர்
அப்படின்னு கல்ச்சரே டிஸ்டர்ப்ட் ஆகிடும். ஏன்னா கோல்டு இஸ் அ பார்ட் ஆஃப் த கல்ச்சர். ஒரு வருஷத்துக்கு 10 மில்லியன் வெட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு வெட்டிங்லேயும் கோல்டு வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். எவ்வளோ நகை போட்டிங்க, எவ்வளோ இது பண்ணீங்க, அது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னென்னா, நிறைய நம்ம இந்தியன் உமனுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு தான் வந்து பர்சனல் ஃபினான்ஷியல் சேஃப்டியே. அதை வச்சு தான் அவங்க வந்து டக்குன்னு ஒரு ஏதோ ஒரு ஃபேமிலி கிரைசிஸ் வருது அப்படின்னா பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்காது. விமனுக்கு வந்து விமனோட இண்டிபெண்டன்ஸ் அந்த அந்த கோல்டை வச்சு ஒன்று பண்ணுற ஒரு விஷயம்லாம் வந்து பறிக்கப்படும். சரியா? ஏன்னா கோல்டு வேல்யூ லூஸ் பண்ணிடுச்சுன்னா. உலகத்தில் கோல்டு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லை, கோல்டோட ஒரு என்டையர் சப்ளை இருக்குல்ல, அதோட காவாசி டூ லைக் 1/3 33% to 25 to 33% வச்சுக்கோங்களேன். அது ஃபுல்லாக வந்து கன்சியூம் பண்ணுறது இந்தியா தான், பிக்கஸ்ட் கன்சியூமர். இதெல்லாம் நம்ம வந்து கோல்டை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறனால தான். கோல்டை நம்ம பெரிய விஷயமா நினைக்கலன்னா அவ்வளோதான், நம்ம தான் கிங்கு. என்ன பண்ணுறது, ஆசை யாரை விட்டுச்சு. அதுக்கப்புறம் இதை நான் வந்து ஒரு டிப்ரெஸிங்காக முடிக்க விரும்பலை. இதை நான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாகவே நான் முடிச்சுக்கிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு மேக் ஷுர் தட் யூ சார்ட் ஆஃப் லைக் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது எங்கள் அம்மாவோட ஹெல்ப்பால் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னால் வந்து கோல்டு இடிஎஃப்லாம் பண்ண முடியாது. ஃபிசிக்கல் கோல்டு தான் பண்ண முடியும். பட் இப்போது நிறையா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இடிஎஃப்க்கு திரும்புகிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், ரைட், லைக் இடிஎஃப், அதுக்கு திரும்புகிறாங்க. கோல்டு டிஜிட்டலாக பண்ணி வைக்கிறது. இப்போ யூபிஐயில் கூட அந்த கோல்டு இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் ஏதோ வந்துருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. யூபிஐலே பண்ணலாம், ஏதோ தெரில எனக்கு. இது தெரிஞ்சால் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஷிஃப்ட் நடக்குது. இப்போ எப்படின்னா வந்து மார்ச் 2026 மட்டும் ரெக்கார்ட் ப்ரைஸஸ், ரைட், ப்ரொஜெக்டட். இந்த மார்ச் 2026 வந்து நிறையா பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கனால கோல்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாகி லோ ஆகி இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கனால இட் இஸ் ப்ரொஜெக்டட் டு ஹாவ் அ 11% டிக்ளைன் இன் இந்தியாஸ் கோல்டு டிமாண்ட். ஸோ ஒரு டிக்ளைன் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அஃப்கோர்ஸ் லைக் யாரும் போய் வாங்க மாட்டாங்க. ப்ரைஸ் ஏறி இறங்கிட்டு இருக்கும்போது யாரும் வாங்க மாட்டாங்க. ப்ரைஸ் குறைஞ்சிச்சுன்னா உடனே போய் வாங்குவாங்க. அவங்களுக்கு புரியாது என்ன ஏதுன்னு. இப்போ கோல்டு இடிஎஃப் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 283% இன்க்ரீஸ், அதாவது ட்ரிபிள் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2025 அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு வேல்யூ வந்து அந்த இடிஎஃபோட மதிப்பு வந்து நிறைய பேருக்கு தெரியறனால அது வந்து நல்ல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போது 183% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதுக்குலனா டிஜிட்டல் கோல்டு இன்ஃப்ளோஸில். ஓகேவா? இந்தியன்ஸ் ஆர் மூவிங் அவே ஃப்ரம் இந்தியன்ஸ் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் போய் ஜுவல்லரிலேருந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு மாதிரி பண்ணிக்கலாங்கிறதுல மூவ் ஆகிட்டு தான் இருக்காங்க. டிஜிட்டல் கோல்டு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது யூபிஐ மூலியமாக நடக்குது. அது வந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2025. ஸோ இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட சொல்யூஷன் வந்து கோல்டு வாங்குறத அப்படியே ஸ்டாப் பண்ணுறதா அப்படின்னு கேட்டால் அன்ரியலிஸ்டிக்னு சொல்லலாம். அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது தனியாக ஒரு க்ரைசிஸ் க்ரியேட் பண்ணும். அது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் க்ரைசிஸ் லெவல்ஸ். அதனால் வந்து கோல்டு அப்படி போய் பண்ணுறது, அப்படி சடனாக ஸ்டாப் பண்ணுறது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு இது இல்லை. ஏன்னா நானும் இங்கே யூஎஸ் டாலர்ஸ் தான் அடி வாங்கும். அதனால் அதெல்லாம் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸோ இந்தியன்ஸ் வந்து ஸ்லோவாக லாக்கரில் வைக்கிற கோல்டு, அதாவது சும்மா அந்த லாக்கர் வால்ட்லாம் வைப்பீங்கள்ல, அது வைக்காமல் இடிஎஃப்க்கு ஸ்லோவாக மூவ் ஆகும்பொழுது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இட் மேட்டர்ஸ் எனாமஸ்லி. பிகாஸ் ஃபிசிக்கல் கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து அந்த ட்ரெயின் டாலர்ஸ், ரைட். ஆனால் ருப்பீஸை வீக்கன் பண்ணுவோம். ஆனால் இடிஎஃப்ஸும் டிஜிட்டல் கோல்டும் வந்து இட் கேன் பி பேக்ட் பை த டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ். ஸோ இட் இஸ் வெரி குட். முதல்ல நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, நமக்கு முன்னாடி அவங்களோட ஜென்ரேஷன், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டை ஏன் வாங்கினாங்கன்னா அவங்க பேங்க்கை நம்பலை. பேங்க்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து அப்போ ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஐ கெட் இட். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து தே ஆர் லேர்னிங் டு சேஞ்ச் த ஃபார்மேட். ஆனால் இன்ஸ்டிங்க்ட் ஒன்று தான், கோல்டுங்கிறது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற. ஏன்னா இங்கே யூஎஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோல்டு வாங்குவாங்க. காஸ்ட்கோலே கோல்டு விற்பாங்க. ஒரு இது மாதிரி பிஸ்கட் மாதிரி $2,500 போட்டு விற்பாங்க. ஸோ கோல்டு வந்து எல்லோரும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சது, ஒரு ரேர் மெட்டல், நம்ம ஸ்கின் டோனுக்கு நல்லாயிருக்கும்னு நான் சொன்னது. எவ்ரிதிங் இஸ் தேர், ரைட். தேர் இஸ் இட் ஹேஸ் அ வெரி குட் பர்சனல் அட்டாச்மெண்ட் டு இட். ஆனால் தட் ஒரு ஷிஃப்ட் இருக்குல்ல, அந்த ஒரு சேஞ்ச் லைக் ஃபிசிக்கல் கோல்ட்லேருந்து டிஜிட்டல் கோல்டுக்கு போகிற அந்த ஒரு ஷிஃப்ட் இருக்குல்ல, அது வந்து இட் குட் இவென்ச்சுவலி பிரேக் த சைக்கிள். இந்த ட்ராப் நான் சொன்னேன்ல, இந்தியன்ஸ் கோல்டு வாங்குவாங்க, இந்தியா கோல்டு இம்போர்ட் பண்ணும், ருப்பியோட வேல்யூ குறையும்,
இன்னும் டாலரோட வேல்யூ ஏறும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இயரில் திருப்பி கோல்டு வாங்குவாங்க. அப்போ குறைஞ்ச வேல்யூ இருக்கிற ருப்பியை வச்சு திருப்பி கோல்டு இந்தியா வாங்கும். திருப்பி இது நடக்காது. இந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த சைக்கிள் பிரேக் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் வாங்குகிற ஒரு கோல்டும், நீங்கள் வாங்குகிற ஒரு நெக்லஸும், நீங்கள் வாங்குகிற தீபாவளிக்கு வாங்குகிற காயின்ஸு, அக்ஷய திருத்தி அன்னைக்கு வாங்குகிற தட்டு, கோல்டு தங்கத்தட்டு எல்லாமே நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன்ஸோட யூஎஸ் டாலர் வேல்யூவை, அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களின் யூஎஸ் டாலர் வேல்யூவையும் பயங்கரமாக ஏற்றும். அக்ஷய திருத்தி அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு சிந்தித்து செயலாற்றுங்கள். ஓகே. அண்ட் மோஸ்ட் இண்டியன்ஸ் ஹேவ் நோ ஐடியா தேர் டூயிங் இட், ரைட்? லைக் வி காட் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ முடிஞ்சால் அந்த பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணி விடுங்க, ரைட்? அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், ஹேவ் நைஸ் டே. ஓகே, பார்ப்போம். பை பை பை. The rupee would likely experience a historic surge in value. ஓகே, $93 ஆமாம், 93 rupees இப்போ இன்னைக்கு மார்ச் 2026. ஓகே, ஹை ஆயில் prices. ஓகே, immediate impact, dollar drain stops. ஓகே, boosting ROI, monthly import bill. Wow.